கல்லீரல் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. மேடம் லிவரில் எந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது, ஒருவேளை எனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குமா, ஐயோ நான் இவ்வளோ நாளாக ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருந்தேனே, அப்போ லிவரில் ஏதாவது டேமேஜ் இருக்குமா, நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம்? இந்தந்த பிரச்சனைகள்லாம் லிவரில் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பயப்படவே வேண்டாம். என்னென்ன மூலிகைகள் நமக்கு கை கொடுக்கும் சித்த மருத்துவத்தில், எல்லா நோய்களுக்குமே சித்தர்கள் நமக்கு அருமையான மருந்துகளை மருத்துவத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 இல்லை சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது, ஃபேட்டி லிவர்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, லிவர் ஃபெயிலியர் ஆகிடுமா, இந்த மாதிரியெல்லாம் பயம் இருக்குது. அதற்கு அடுத்ததாக எனக்கு காமாலை பிரச்சனை இருக்குங்க, ஹெப்பாட்டிட்டிஸ் இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம், இல்லை லிவர் சிர்ஹோசிஸ் வந்துருச்சு, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் முக்கியமாக எதுவாக இருந்தாலும் நம்மளோட முயற்சி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ நாளடைவில் அந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடியதா, உடனே நமக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள்லேயே நமக்கு தீவிரமான நோய் நிலையாக மாறும் அப்படின்னு கிடையாது. அதற்குனே சில கால அவகாசம் 1லேருந்து ஒரு 2 வருடங்களாவது எடுத்துக்கும். ஸோ அதற்குள்ளே நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இப்போது ஒரு சமீபமாக ஒரு 4-5 நாட்களாக நிறைய பேர் கேட்குற கேள்விகள், கால் பண்ணி கேட்குறீங்க, டவுட்ஸ் நிறைய இருக்குன்னு கமெண்டில் கேட்குறீங்க. ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. என்னென்னா, கல்லீரல் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. மேடம் லிவரில் எந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது, ஒருவேளை எனக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குமா, ஐயோ நான் இவ்வளோ நாளாக ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருந்தேனே, அப்போ லிவரில் ஏதாவது டேமேஜ் இருக்குமா, நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம், ஐயோ எனக்கு இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது, திடீர்னு நான் இப்போ போய் பார்த்தேன் கண்ணு மஞ்சளாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட்டை ஒரு மாதிரி ஃபியர்லேயே இருக்கீங்க. ஸோ என்னென்னா, கல்லீரல் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் முக்கியமான ஒரு ஆர்கன். ஸோ இந்த கல்லீரல் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஹார்ட் நமக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம உடலில் கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட பணிகளை நம்ம உடலில் செஞ்சிட்ருக்கிற ஒரு முக்கியமான மேஜர் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு கல்லீரலில் ஒரு பாதிப்பு வருதுன்னா உடனே வந்துடுது அப்படின்னு கிடையாது. எவ்வளோ நாள் நம்மளால் இப்போ ஒரு உணவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னா, ஸோ கல்லீரல் முடிந்த அளவுக்கு அதை தாங்கி கொண்டே சரி செய்துக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். இதனால தான் நம்ம சொல்கிறது, இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த டைம் தான் லிவருக்கான டைம். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்களேன், லிவரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருடமாக நம்ம சரியான உறக்கம் இல்லாமல் இருந்திருப்போம். அங்கே தான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிவர். ஸோ லிவர் நமக்கு எவ்வளோ முக்கியம், என்னென்ன ப்ராப்ளத்தினால நமக்கு லிவர் அஃபெக்ட் ஆகலாம், ஒருவேளை இந்தந்த பிரச்சனைகள்லாம் லிவரில் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பயப்படவே வேண்டாம். என்னென்ன மூலிகைகள் நமக்கு கை கொடுக்கும் சித்த மருத்துவத்தில், எல்லா நோய்களுக்குமே சித்தர்கள் நமக்கு அருமையான மருந்துகளை மருத்துவத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை எப்படி நம்ம கல்லீரல் பிரச்சனைகளுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதுதான் பல நோய்களுக்கு காரணம். லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு ஒரு பெரிய லிஸ்ட் நமக்கு இருக்குது. ஸோ அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஸோ இரவு உறக்கம், நம்ம பாடியில் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது, இந்த டைமில் இது செய்யணும். ஸோ சன்ரைஸ் ஆன உடனே பாடியிலையும் நமக்கு சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அண்டத்தில் உள்ளதே தானே பிண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இரவு நம்ம தூங்கினா மட்டும்தான் லிவர் என்ன பண்ணுன்னா, நம்ம பாடியில் எங்கெங்கே கழிவுகள் இருக்குது, எங்கே டேமேஜ் இருக்குது, ஸோ அது எல்லாமே அனலைஸ் பண்ணி கிளியர் பண்ணி அடுத்த நாள் நம்ம பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இரவு கண்டிப்பாக 11 மணிலேருந்து 4 மணி, அதிகாலை 4 மணி வரைக்கும் உறக்கத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நைட்டில் ரொம்ப நேரம் கண் விழிச்சிருக்கிறவங்க, நைட் ஷிஃப்ட் பல வருஷமாக பார்க்குறவங்களுக்கு கல்லீரல் சார்ந்து பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு இது தாங்க மெயின் ரீசன். லிவர் மட்டும் கிடையாது, ஹார்ட் ரிலேட்டடாகவோ லங்ஸ் ரிலேட்டடாகவோ குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பார்த்தோம்னா
நம்மளுடைய உணவு முறை ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். போகிற போக்கில் நம்ம ஏதோ கிடைக்குது வாயில் போட்டுக்கிறோம். ஸோ அது எந்த மாதிரியான உணவு, நம்ம பாடிக்கு அது செட் ஆகுமா இல்லையா, இது எல்லாமே நம்ம பார்க்குறது கிடையாது. ஸோ அதிகமாக ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. ஃப்ரோசன் டயட் நிறைய வந்துருச்சு. ஸோ அது எல்லாமே விரும்பி நம்ம சுவைக்காக சாப்பிடும் பொழுது கல்லீரல், நமக்கு வந்து அடுத்ததாக பார்த்தோம்னா கிட்னிஸ், சிறுநீரகங்கள் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகுது. ஸோ உணவு முறையும் நம்ம வந்து கவனமாக சாப்பிடணும். இப்போ பொதுவாக கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குங்க. இப்போது இன்னும் இதில் கேட்ட கேள்விகள் தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மேம் எனக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2 இதில் சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது? ஃபேட்டி லிவர்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே, லிவர் ஃபெயிலியர் ஆகிடுமா? இந்த மாதிரியெல்லாம் பயம் இருக்குது. அதற்கு அடுத்ததாக எனக்கு வந்து காமாலை பிரச்சனை இருக்குங்க, ஹெப்பாட்டிட்டிஸ் இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம்? இல்லை லிவர் சிர்ஹோசிஸ் வந்துருச்சு, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா, நான் இவ்வளோ நாளாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மேம், நான் லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணணும், லிவரை கிளென்ஸ் பண்ணணும், என்னென்ன சாப்பிட்லாம், என்ன மெடிசன் இருந்தால் உடனே எனக்கு சொல்லுங்களேன். ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே நமக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. ஸோ இந்த கல்லீரல் பலப்படுவதற்கு முக்கியமாக இந்த பித்தம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா? முக்கியமாக நம்ம உடல் இயக்கத்திற்கு பித்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பித்த நீர் நமக்கு கல்லீரலில் தான் செக்ரேட் ஆகுது. ஸோ டைஜஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய ஹேபிட், நம்மளுடைய மூட், நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே தீர்மானம் செய்வது லிவர் தான். லிவரில் இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய பித்த நீர், பைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவுமே நமக்கு கல்லீரலில் இருந்து தான் செக்ரேட் ஆகுது. சரி, இப்போது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்து வரக்கூடிய, ஸோ ஃபேட் மெட்டபாலிசம், ஸோ அதிகமான கொழுப்புகள் உடலில் சேரும்பொழுது நம்மளுடைய டயட் ஹேபிட் இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். அடுத்ததாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஸோ ஃபேட் என்ன ஆகும்னா லிவருக்கு மேலே நமக்கு படிய ஆரம்பிச்சிடும், விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வெயிட் கெயின் ஆகிட்டே வரவங்களுக்கு வயிறு மேல் பகுதியில் பார்த்தோம்னா வயிறு பெருத்துக்கிட்டே வரும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபேட் வந்து ஒரு அப்டாமனில் லேயர் மாதிரி படியும். அதே மாதிரி லிவருக்கு மேலேயும் நமக்கு கொழுப்பு படிய ஆரம்பிச்சிடும். ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2, 3, 4 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா உணவு முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணாவே நமக்கு நல்ல ரிசல்ட் வரும். கம்ப்ளீட்டாக அது க்யூர் ஆகிடும், பயப்பட வேண்டாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்மளோட முயற்சி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ நாளடைவில் அந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடியதா, உடனே நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள்லேயே நமக்கு வந்து தீவிரமான நோய் நிலையாக மாறும் அப்படின்னு கிடையாது. அதற்குனே சில கால அவகாசம் 1லேருந்து ஒரு 2 வருடங்களாவது எடுத்துக்கும். ஸோ அதற்குள்ளே நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக அதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நமக்கு வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன், ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா என்ன, ஸோ வெளியிலேருந்து நம்ம பாடிக்குள்ளே வரக்கூடியது தான். சில நம்ம உடலில் நடக்கக்கூடிய சில விஷயங்களாலேயும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். ஸோ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் இது வந்து வைரஸ் தொற்று, ஸோ லிவரில் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு நிறைய வேக்சின்லாம் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு ஏற்ற மாதிரி அதை எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன டைப் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பிளட் டெஸ்ட்டில் கிளியராக நம்ம பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ காமாலை பிரச்சனைக்கு பயப்படவே வேண்டாம். இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம வந்து மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். 1 மந்த், செகண்ட் மந்த் எடுக்கும்போது மேக்ஸிமம் நமக்கு வந்து க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறமும் குறைந்தது 2லிருந்து 3 மாதமாவது நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும். இங்கே தாங்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. மேடம் எனக்கு வந்து பிளட் டெஸ்ட்டில் வந்து நார்மல்னு வந்துடுச்சு, இனிமேல் நான் டயட்டை எல்லாமே சாப்பிட்லாமா அப்படின்னா அந்த தவறு மட்டும் செய்யாதீங்க. நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஜாயிண்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டயட் வந்து முடிந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக 3 மாதங்களாவது ஃபாலோ பண்ணணும். டாக்டர் சொல்கிற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சித்த மருத்துவத்திலும் இதற்கான ஸ்பெஷலான டயட் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அதே மாதிரி லிவர் சிர்ஹோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதிகமான ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் ஏற்படுறதுக்கும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி லிவர் சிர்ஹோசிஸ், லிவரில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே ஒரு ஸ்கார் மாதிரி நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. அது என்னங்க, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு லிவர் ப்ராப்ளம் வருமா? அப்படி கிடையாது. ஸோ இதில் முக்கியமாக நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கண்டிஷனும் இருக்குது. ஆல்கஹால் கன்சியூம்
கன்சியூம் பண்ணாத நபர்களுக்கும் ஃபேட்டி லிவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கல்லீரல் பிரச்சனை இருந்தால் நம்ம உணவு முறையில் அதிக கவனம் செலுத்தணும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம். அவுட் சைட் ஃபுட் எதுவுமே, வெளியில் உணவுகள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. எதுனாலும் ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்ஸ் தான் சாப்பிட்டுக்கணும். சரிங்க, ஒருவேளை நான் இத்தனை நாள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டேன், எந்த மாதிரியான மூலிகைகள் எடுத்தால்? இதுவுமே நிறைய பேர் கேட்குறீங்க மேம், லிவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி டெய்லி நான் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது மூலிகைகள் இருக்கா? நிச்சயம் இருக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது நீங்கள் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கூட வாங்கிக்கலாம், நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கரிசாலை கற்பம் அப்படின்ற மருந்து. கரிசாலை கற்பம் மாத்திரையாகவும் நமக்கு கிடைக்குது. ஸோ கரிசலாங்கண்ணி பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரிசாலை கற்பம் மாத்திரை 2 மாத்திரைகள். ஸோ காலையில் 2 டேப்லெட், நைட் 2 டேப்லெட். ஃபுட் எடுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ரெகுலராக ஒரு 48 டேஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கரிசாலை கற்பம் மாத்திரையை நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கீழாநெல்லி பொடி வாங்கிக்கணும். அதற்கு அடுத்து கீழாநெல்லி பொடியோட கரிசாலை பொடி நம்ம வாங்கிக்கணும். அதற்கு கூடவே பார்த்தோம்னா அஸ்வகந்தா, அதனோட அடுத்தது பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான், சதாவரி, அதுக்கப்புறம் அதிமதுரம், சீரகம். இந்த 6 பொடியும் சமமாக கலந்து வச்சுக்கோங்க. ஸோ 6 பொடிக்கும் தனித்தனியாக வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா டெய்லி ரெகுலராக இது என்ன பண்ணால் ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். எப்போ குடிக்கலாம்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கணும். இல்லைங்க காலையிலே குடித்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா ஃபுட்டு எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இந்த 6 மூலிகைகளும் ஒன்றாக சேர்த்து அது தண்ணீரில் டெய்லி குடிச்சிட்டே வரும்பொழுது, ஸோ ஃபேட்டி லிவர் இருந்தாலோ இல்லை ஆல்கஹால் நான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் தொடவே மாட்டேன்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக நம்ம லிவரை பேசிக்காக நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மூலிகைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஸ்டேஜஸில் என்ன ப்ராப்ளம் நமக்கு லிவரில் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல், நம்ம பயம் இல்லாமல் சித்த மருத்துவத்தை மேற்கொண்டோன்னா ஸோ கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.